ஜெபம். எங்களை நேசிக்கிற பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, பரிசுத்த தேவனே, உம்மை அறிவது நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பது மெய்யான சுபாவம் கர்த்தாவே. இந்த உலகத்தில் ஆண்டவரே எங்களுக்கு ஜீவன் தந்திருக்கிறீங்க, சுகம் தந்திருக்க, பலன் தந்திருக்க, ஆரோக்கியம் தந்திருக்கிறே. தோத்திரம் தோத்திரம் தோத்திரப்பா. 2025 வருஷத்தில் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, வருஷத்தை உன்னுடைய நன்மையால் முடிசூட்டுகிறேன்னு சொல்லியிருக்கிறேன்ப்பா. இந்த வருஷத்தை நன்மையால் முடிசூட்ட வேண்டுமா செபிக்கிறேன் ஆண்டவரே. ஏசப்பா, உங்களுக்கு தோத்திரம் தோத்திரப்பா. பிள்ளைகளுடைய குறைகள் குற்றங்களை மன்னிங்க. நாங்கள் நீசர்கள், பாவிகள். ஆனாலும் எங்களுக்காக நீர் எல்லாவற்றையும் சிலுவையிலே சம்பாதித்தீர் ஆண்டவரே. ஏசப்பா, உங்களுடைய அன்புக்கு ஒப்பான அன்பு உலகத்தில் ஒன்றும் இல்லைப்பா. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். சாத்தானுடைய அந்தகார கிரியைகளை அழித்து போடுங்க. உண்மையுள்ள பிள்ளைகளாக ஜீவிக்க, உலகத்தில் சுடர்கள் போல பிரகாசிக்க எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டுமா செபிக்கிறப்பா. சுத்த இருதயத்தை தாங்க, நிலைவரமான உம்முடைய ஆவியை எங்கள் உள்ளத்தில் ஊற்றுங்க ஆண்டவரே. சோத்திரம் 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 சோத்திரம். கோடாக்கொடி ஸ்தோத்திரம். இந்த வசனங்களை தியானிக்க இருக்கிறோம். ஆவியானவர் எங்களுக்கு ஒத்தாசையாக இருந்து வசனத்தை நீர் பிரசங்கிக்க வேண்டுமா செபிக்கிறேன். நான் ஒரு டூல் அப்பா, நான் ஒரு கருவி. ஆனால் நீர் பயன்படுத்துகிற ஒரு நீர் ஆண்டவரே. நீர் தான் எல்லாவற்றையும் இந்த கருவியை தீட்டுனாலும் ஆண்டவரே அந்த எல்லாமே நீர் செய்கிறீர் ஆண்டவரே. சோத்திரம் சோத்திரம் ஐயா. குறைகள் குற்றங்களை மன்னிங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களை ஜீவனோட பரமபிதாவே, ஆமென். அன்பான ஜெட்டிக்க மெய்யர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தல் கூறுகிறேன். நம்ம கடந்த காலங்களிலே நம்ம ஆகமங்களில் 4 ஆகமங்கள் முடித்து விட்டோம். நம்ம வெள்ளிக்கிழமை என்னுடைய மெசேஜ் வெள்ளிக்கிழமை காலையில் 8லேருந்து 8:30 வரைக்கும் ஒவ்வொரு வாரமும் நடைபெறும். எவ்வளோ பலவீனங்கள் மத்தியிலையும் நான் அந்த மெசேஜை செய்து கொண்டு வருகிறேன். எனக்கு பலவீனமான மண்பாண்டம். இந்த மண்பாண்டத்துக்கு பலம் சுகமும் அவர் தான் தரணும். நான் சொல்லிக்கொள்வதற்கு ஒன்றுமில்லை. தேவரீர் என்னோடு கூட இருந்து உங்களுடைய வசனத்தை நீர் பிரசங்கிக்கிறீரப்பா. சோத்திரம். எங்களுடைய நாவிலே நீர் வாசம் பண்ண வேண்டுமா செபிக்கிறேன் ஆண்டவரே. குறைகள் குற்றங்களை மன்னிங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஆமென். அதாவது கடந்த நாட்களில் நம்ம உபாகமம் 5 வசனங்கள் வரைக்கும் தியானித்தோம். அதாவது என்னாகமம் 36 அதிகாரத்தில் எல்லாமே முடிச்சிட்டோம். நம்ம இப்போ தியானம் எப்படின்னா, ஓரளவு முனிப்புல்ல மேய்ஞ்சிட்டு போகிற மாதிரி இல்லை. மாடு முனிப்புல்ல மேய்ஞ்சிட்டு போகும். அது நல்ல பரட்டு பட்டு பட்டு அடிச்சுட்டு நல்லது மட்டும் ஆசீர்வதிப்பார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகும். அது மற்றெல்லாம் காலில் நசுக்கி போடும். நம்ம அப்படி இல்லை. தெளிவாய், அதாவது தேவனுடைய வசனங்களை தெளிவாய் ஆராய்ந்து, அதாவது அடியில் வரைக்கும் ஆராயணும். அதாவது அந்த சில மாடுகள் இருந்துச்சுன்னா 10 மேய்ஞ்சிட்டு போகும். வசனங்களை தெளிவாக பஞ்சிட்டு போகும். நம்ம அப்படி உள்ள பிள்ளைகளாக நம்ம ஜீவிக்கணும். அப்போ தான் இருந்துச்சுன்னா யாரும் குறைய முடியாது. எதிராளி ஒன்று எப்படி வாழை வச்சு வீசினாலும் ஒன்றுமே கேடயத்தை வச்சு தட்டிடுவோம். ஏன்னா அவருடைய கேடயம் நமக்கு முன்பாக இருக்கிறது. வசனங்கள் நம்மளுக்கு தெளிவாக இருக்கிறது. கர்த்தருடைய பட்டயம் நம்மகிட்ட இருக்குது. அந்த பட்டயத்தினால் வச்சு தான் அந்த எதிராளியை வெட்டணும். உலக சோக்குக்காண்டி வாழ்கிறதோ உலக இதனால் வாழ்கிறது அது குறிப்பிட்ட காலத்து வரைக்கும் ஓடும். ஆனாலும் நம்ம என்னச்சுன்னா அதை நம்ம ஸ்டோரேஜ் பண்ணி, இருதயத்திலே அதில் ஸ்டோரேஜ் பண்ணி, நம்முடைய சிந்தனையிலே ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருப்போம். அது மாதிரி உபாகம் ரொம்ப முக்கியமான உபாகம் நானும் அதில் ரொம்ப பெரிய பிரசங்கத்துக்குள்ளதெல்லாம் கிடையாது. ஓரளவு ஆராய்வேன். வசனங்களை அப்படியே இருதயத்தில் ஆண்டவர் எனக்கு தருவார், அவர் வச்சுருப்பேன். அப்போது என்னென்னா, நம்மளுடைய வசனங்கள் நம்ம இருதயத்தில் இருக்கும்போது சாத்தானை ஜெயிப்பதற்கு நமக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். இல்லை நம்ம பார்க்கும்பொழுது என்னென்னா, 5ஆம் வசனத்துக்கு மேலே, அதாவது மோசே இனிமேல் அவன் என்னன்னா கானானுக்கு போகணும். அவன் கானானுக்கு, அதாவது அந்த யோர்தா நதியை தாண்டி கானான் தேசத்துக்கு போகணும். அவங்க எல்கையெல்லாம் ஆண்டவர் போல குறிச்சிட்டார். நீ உங்களுக்கெல்லாம் என்ன எல்கை டிராயிங் போட்டு இங்கே வச்சு குறிச்சிட்டார். எங்கே வச்சு அந்த அந்த யோர்தானுக்கு புண்ணக்குட்டியே உங்களுடைய எல்கைகள் இவ்வளவுன்னு சொல்லிட்டு ஆண்டவர் குறிச்சிக்கிட்டார். நம்முடைய தேவன் என்னன்னா பரிசுத்தம் உள்ளவர். அவர் அநீதி செய்கிறதில்லை. உனக்குள்ள சுதந்திரத்தில் நீ பங்கு வச்சுக்க, அடுத்தவனுக்குள்ளே ஆசைப்படாத அப்படிங்கிறது தான் ஆண்டவருடைய இதனால அவர் சுதந்திரத்தை முன்னக்கூட்டியே போட்டு கொடுத்துட்டார். நம்ம சுதந்திரத்தில் நம்ம என்ன சொன்னோம், சந்தோஷமாக வாழ்வது தான் ஆண்டவர் வச்சுருக்க நீதி. இப்பொழுது விரைஞ்சனா இவங்க அங்கே போகணும். அதுக்கு முன்னால் மோசே சில இவங்களுக்கு எல்லாம் சொல்கிறான். எப்படி சொல்கிறான்னா,
யோர்தானுக்கு இப்புறத்தில் இருக்கிற மோவாபின் தேசத்திலே மோசே இந்த நியாயப்பிரமாணத்தை விவரித்து காண்பிக்க தொடங்கி, நியாயப்பிரமாணத்தில் ஆண்டவர் என்னெல்லாம் சொன்னார், அவன்தான் தேவனோடு 40 நாள் மலையில் சாப்பிடாமல் கொள்ளாமல் இருந்தவன். தேவனுடைய நீதி பூரா ஆண்டவர் மோசைட்டு தான் சொன்னார். அவன் ஆண்டவர் வரலையேன்னு சொல்லி கீழே இறங்கலை. அவர் சொன்னது தான் சொல்லிட்டு அப்படியே 40 நாள் அவன் ஆண்டவரோடு சஞ்சரிச்சு அவனோட முகம் பிரகாசம் வந்து சாப்பிடவும் இல்லை, இதுவும் பண்ணலை. அப்போ அவன் அவ்வளவு நம்பிக்கையாக இருந்த மோசே, அவன் கடைசியில் அவன் அங்கேயும் போக முடியாமல் ஒரு சின்ன காரியத்தினால அந்த தைலக்காரனுடைய குப்பியில் ஒரு சின்ன இது பண்ண எல்லாம் கெட்டு போகிற மாதிரி அவனும் அங்கே போக முடியலை. ஆனாலும் அவன் என்ன சொன்னா, பரலோகத்துக்கு போயிட்டான். பரலோகத்தில் போய் எங்கே இருக்கிறான்னா, அதை உமக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரமும் எலியோவுக்கு ஒரு கூடாரமாக 3 கூடாரங்கள் போடுவோம் என்று அந்த பேதுரு சொல்கிறான் தன்னை அறியாமலே. அப்போ அங்கே அவனுக்கு பரலோகத்தில் பங்குண்டு. பூலோகத்தில் வேணா அவன் அந்த மண் அந்த கானான் தேசத்துக்குள்ளே போகல, ஆனால் பரம கானானில் மோசே இருக்கிறான். பூலோகத்திலே மோசேயும் எலியாவும் உண்டு. அவர்களையும் நம்பாமல் போனால் வேறு யார் உங்களை நம்புவான்னு சொல்லியிருக்கிற வசனத்தில் ஆண்டவர். அதாவது லாசரு போய் பிரசங்கம் சொல்கிறான், நீ ஒரு ஆளை அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 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 பணக்காரன் சொல்கிறான். அங்கே போனால் நம்மடா பூலோகத்தில் எலியாவும் மோசையும் உண்டு. எலியாவும் மோசை எது? இந்த வேத வசனம் தான். எலியாவும் மோசையும் இந்த வசனத்தை தியானிச்சுட்டு இருந்தாலே நீ உனக்கு அங்கே பங்குண்டுப்பா, இவங்க போனாலும் நம்ப மாட்டாருன்னு சொல்கிறார். இப்போ நமக்கு இந்த தெளிவாக தந்திருக்காரு. இதெல்லாம் உங்களுக்கு லட்டு மாதிரி தூக்கி போடுவேன், டக்கு நீ இது பண்ணிக்கலாம். ஓரேப்பிலே நம்முடைய தேவநாய கர்த்தர் நம்முடைய சொன்னது என்னவென்றால், நீங்கள் இந்த மலை அருகே தங்கியிருந்தது போதும். நீங்கள் இந்த மலை அருகே இனிமேல் தங்கியிருக்கண்டாம், 40 வருஷம் ஆச்சு, திரும்புங்கன்னு சொல்கிறார். அப்போ என்ன சொன்னால், அந்த ஜனங்கள் இவங்கெல்லாம் அவங்க சவங்கள் பூரா அந்த 40 வருஷத்தில் அந்த ஜனங்கள் பூராமே செத்து போனாங்க. அங்கே 20 வயசுலேருந்து புறப்பட்டவங்க இங்கே 40 வயசு வரைக்குள்ளே 60 வருஷம் 40 வருஷத்தில் அவங்க இறந்து போனாங்க. சவங்கள் விழுந்து கர்த்தருக்கு கீழ்ப்படியாமனால இறந்து போனாங்க. ஆனால் புது சந்ததி வருது, அவங்க 40க்கு மேலே வராங்க. அவங்களுக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறா, இந்த இதெல்லாம் கட்டளை மோசை மூலமாக கட்டளையிடுறார். ஓரப்பில் நம்முடைய தேவநாய கர்த்தர் நம்முடைய சொன்னது என்னவென்றால், நீங்கள் இந்த மலை அருகே தங்கியிருந்தது போதும், நீங்கள் திரும்பி பிரயாணம் புறப்பட்டு எமோரின் மலை நாட்டு அருகே அதற்கு அடுத்த எல்லா சமமான வெளிகளிலும் குண்டுகளிலும் பள்ளத்தாக்கிலும் தென் திசையிலும் கடலோரத்தில் இருக்கிற கானாரியன் தேசத்தை லீபோனுக்கு ஐப்ராத்துக்கு என்கிற பெரிய நதி துவங்கி போங்கள். இதோ இந்த தேசத்தை உங்களுக்கு முன்பாக வைத்தேன் சொல்கிறார் பாருங்க. தேசம் உங்களுக்கு முன்பாக இருக்கிறது. அப்போ தேசம் யாருடையது? கானான் தேசம் கர்த்தருடையது. வைத்தேன்னு சொல்கிறார். அதில் உள்ள பிரஜாதிகள் கர்த்தரை அறியாத அஞ்ஞான வணக்கம் மற்றவங்க எல்லாமே அழிஞ்சு போகிறாங்க. நீங்கள் போர் செய்து தான் அதை பிடிக்குன்னு சொல்கிறார். லீபோனு ஐப்ராத் எனும் பெரிய நதி இறைக்கு போங்கள். இதோ இந்த தேசத்தை உங்களுக்கு முன்பாக வைத்தேன். நீங்கள் போய் கர்த்தர் உங்கள் பிதாவாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் அவன் பின் வரும் அவர்கள் சுதந்திரத்துக்கு ஆணையிட்டு கொடுத்த அந்த தேசத்தை சுதந்திரித்து கொள்ளுங்கள். பார்த்தீங்களா எப்படி சொல்கிறார்? பார்த்தீங்களா, ஆபிரகாமை சொன்னார், கடற்கரை மணலைப் போலும் வானத்து நட்சத்திரங்களைப் போலும் கடற்கரை மலை போலும் பெருக பண்ணுன்னு சொன்ன ஆண்டவர் வாக்கு மாறாத தேவன். இன்றைக்கி சொல்லிட்டு அது உடனே நடந்து டப்புன்னு நடந்தாச்சுன்னா அது மந்திரங்கிற மாதிரி ஆயிரும். அந்த வருஷம் வரும்போது, அந்த நாட்கள் வரும்போது அது நிறைவேறும். எப்படி சொல்கிறாருன்னா, இதோ இந்த தேசத்தை உங்களுக்கு முன்பாக வைத்தேன். நீங்கள் போய் கர்த்தர் உங்கள் பிதாவாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும், பிதான்னா யார்? பிதான்னா அவர் ஒரு கடவுள்னு கிடையாது. பிதா ஆபிரகாம் ஒரு பிதா தான், முற்பிதாக்கள். தேவன் அவளோடு இருக்கிறார், அதான் அது அர்த்தம். அதான் ஆபிரகாமுக்கு உங்கள் பிதாக்களாகியன்னு போட்டிருக்கு. பிதாக்கள் ஆகியல்னா நிறைய பிதாக்கள் இருக்காங்க. ஆபிரகாம் ஒரு பிதா, யாக்கோபு ஒரு பிதா. அது சொல்கிற மாதிரி அஞ்சலனா, அவர்களுக்கு பின்வரும் உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் அவருக்கு பின்வரும் அவருடைய சந்ததியாருக்கு ஆணையிட்டு கொடுத்த அந்த தேசத்தை சுதந்திரத்துக்கு ஆணையிட்டு கொடுத்துட்டாரு. உனக்கு ரெக்கார்ட் பண்ணிட்டார். ஆண்டவர் பண்ணிச்சாருன்னா ரெக்கார்ட் பண்ணி எழுதி கொடுக்குற மாதிரி இந்த காலத்தில் கிடையாது. வாயில் சொன்னாலே ஆசீர்வாதம். வானம் பூமி ஆண்டவருடையது. ஆணையிட்டு கொடுத்துறது. என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன்னு சொல்லி நான் இந்த 95ஆம் சங்கத்தில் இருக்குது. நான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தரமாட்டேன், அவங்க வணங்கா கழுத்து உள்ளவர்களுங்க வசனம் அந்த இதில் தான் நிறைவேறுது. அதான் இவர் ஆணையிட்டு கொடுத்தேன், உங்களுக்கு கொடுப்பேன், உங்களுக்கு பிள்ளைகளுக்கு கொடுப்பேன். மனுஷ ஜீவியம் 60-70 வருஷம்தான். அதுக்குள்ளே மனுஷன் அந்த செல்கள் எல்லாம் ஓடி தீர்ந்து அதுக்கு முன்னால் மனுஷனை எதிராளியை பாடாப்படுத்திட்டு தான் போகிறது அவனுடைய சில எதிராளியுடைய வேலை.
சில எதிராளி இருக்க போய் இந்த வார்த்தைகள் அதிகமாக நான் பேசுகிறேன். ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோவுக்கும் அவர்களுக்கு பின்வரும் அவர் சந்ததிக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள், சுதந்திரமாக வச்சுக்கிடுங்க அப்படின்னு நான் கொடுத்தார். எப்படி நான் இவங்க என்ன மெய்யாய் தேவனை நம்பினார்கள். தேவன் ஒரு உண்டு, அவருடைய காரியங்கள் எல்லாவற்றையும் செய்தான்னு சொல்லிட்டு அனித்தியத்தில் அவங்க பிரியப்படுறதில்லை, சத்தியத்தில் பிரியப்படுவாங்க. கொஞ்சத்தில் உண்மை உள்ளவன் அநேகத்தில் உன்னை அதிகாரியாக்குவேன்னு சொல்லியிருக்கிறார். கொஞ்சம் காரியத்தில் உண்மை, ஆனால் உண்மை இல்லாதபடி மனுஷன் பல வகையில் நம்மளை சொல்லி சோதிப்பான். அது எல்லாமே கர்த்தர் தகர்த்து போடுவார். ஏன்னா உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். பரிபூர்ண ஆசீர்வாதம் சும்மா கொடுத்துருவார் ஆண்டவர். உன்ட்ட உண்மையாக இருக்கான்னு பார்ப்பார், எல்லா காரியத்திலும் உண்மையாக இருக்கான்னு பார்ப்பார். அதான் அவர் சொல்லிட்டார், ஆணையிட்டு கொடுத்தார். ஏன்னா இவங்கெல்லாம் உண்மை உள்ளவங்க. ஆபிரகாம் உண்மை உள்ளவன், ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டதுன்னு சொல்லியிருக்கு. அவர் தேவன் உண்டென்று விசுவாசித்தது யாரு? முதல்ல விசுவாசித்தது ஆபிரகாம், விசுவாச மார்க்கத்தார். இப்பொழுது புதிய ஏற்பாட்டில் எப்படின்னா, எவர்கள் விசுவாச மார்க்கத்தாரோ அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியாயும் வாக்கு தத்துவத்தின்படி சுதந்திரமாக இருக்கிறார்கள் இருக்குது. விசுவாச மார்க்கம், அந்த விசுவாச மார்க்கத்தில் வந்தவங்க தான் யார்? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. அவர்களுக்கு பின்வரும் சந்ததியாருக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை அவருக்கு பின்வரும் சந்ததி. அதெல்லாம் ரொம்ப எழுதலை ஆண்டவர். கிட்டத்தட்ட இல்லை, வானத்தின் நட்சத்திரங்களை போல பெருகிட்டாங்க, மணலை போல, கடற்கரை மணலை போல பெருகிட்டாங்க. சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்றார். அக்காலத்திலே நான் உங்களை நோக்கி, நான் ஒருவனாக உங்களை பாரத்தை தாங்கக்கூடாது, உங்கள் தேவனாய கர்த்தர் உங்களுக்கு பெருக பண்ணினார். இந்த நாளிலே நீங்கள் வானத்து நட்சத்திரங்களைப் போல திரளானீர்கள். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாய கர்த்தர் உங்களை சொல்லியபடி உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக அப்படின்னு சொல்லி மோசே சொல்லிட்டான். மோசே நாவில் ஆண்டவர் அப்படியே அவனுக்கு உள்ளது எல்லாத்தையுமே சொல்லிட்டார். தாவீது நாவில் ஆண்டவர் வாசம் பண்ணார், அதே போல் மோசேனுடைய நாவில் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரான்னு சொல்லிட்டார். எப்படின்னா, உங்கள் தேவனாய கர்த்தர் உங்களை பெருக பண்ணினார். இதோ இந்நாட்களில் நீங்கள் வானத்தின் நட்சத்திரங்களைப் போல திரளாக இருக்கிறீர்கள். வானத்தின் நட்சத்திரம் 70 பேராக போனாங்க கானான் தேசத்துக்கு. அவங்க பலுகி பெருகி வானத்தின் நட்சத்திரங்களைப் போல அந்த ஆபிரகாமுக்கு கூட்டி கொண்டு காட்டினார். வானத்தின் நட்சத்திரங்களை பார்த்து கூட்டி கொண்டு காட்டினார். அதே தேவன் தான் இவங்களை சொல்கிறார், நீங்கள் இவ்வளோ பெருகிட்டீங்க. எப்படி சொல்கிறாருன்னா, இப்பொழுது நீங்கள் இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. வானத்தின் நட்சத்திரங்களைப் போல ஆட்கள் ஜனத்தொகை 6 லட்சம் பேருக்கு நிறைய ஆயிட்டாங்க. அதெல்லாம் கணக்கு இருக்குது. ஆண்டவர் எல்லாத்துலேயும் கோத்திரமாக கணக்கு அளிச்சிருக்கிறார். உங்கள் வருத்தத்தையும் பிரயாசத்தையும் வழக்கில் நான் ஒருவனாய் தாங்குவது எப்படி? நிறைய வழக்கு வந்து உலகத்தில் கொஞ்சம் ஜனங்கள் இருந்தாங்களே, வழக்குகள் பெருகிட்டே இருக்கும். மனுஷனுக்கு விரோதம், கோபம், எரிச்சல், சண்டைகள், பொறாமைகள், வாக்குவாதங்கள் எல்லாமே மனுஷனுடைய இதயத்திலிருந்து புறப்பட்டு இது நிறைய பெருகிட்டு. சாத்தான் விதையை விதைச்சிட்டான். அதனால் இது பெருகிட்டு, இது பெருகிறதுனால என்ன சொன்னால் ஒருத்தன் முன்னேற விட மாட்டான், ஒருத்தனுக்கு இது பண்ண விட மாட்டான். எங்கே பார்த்தாலும் கரப்ஷன், எங்கே பார்த்தாலும் ஏமாத்து, ஒரு நீதி கண்டுபிடிக்க முடியாது. நீதியை ஒரு நிமிஷத்தில் அழிச்சிடணும். அப்படி காலத்தில் நம்ம இருக்கிறோம். அதனால் மோசே இந்த ஜனங்களுக்குள்ளே அந்த இது இருந்துச்சு. இந்த ஜனங்களுக்குள்ளே அந்த மாதிரி பாவங்கள் இருந்த போய் தான் ஆண்டவரே மனுஷனை வர வேண்டி இருந்துச்சு இந்த பாவத்தை போக்குவதற்கு. இதில் என்னென்னா, ஒருவனாக நான் அவங்க நியாயம் தீர்க்க முடியாது. ஏன்னா ஒருத்தர் சுமக்க முடியாது அவ்வளோ பாரத்தை. அதனால் பிரிக்க சொல்லிட்டாங்க. எல்லாமே இது ஒவ்வொன்றா பிரிக்க சொல்லிட்டேன். அப்படின்னா, நான் உங்களுக்கு அதிபதிகளை ஏற்படுத்தும் பொருட்டு உங்களுக்கு கோத்திரங்களில் ஞானமும் விவேகமும் அறிவு உள்ளவர்களை பெயர் பெற்ற மனிதர்களையும் தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னேன். அவனே சொல்கிறான். ஏன்னா இது சொன்னது யாருன்னா, அந்த மோசையுடைய மாமா தான் இந்த காரியங்களை சொன்னார். நீ இது மாதிரி நீ ஒத்தனாக இருந்து இது பண்ண முடியாது, நீ 100 பேருக்கு இது இப்படி சொன்னது அப்படின்னா, அவன் மாமா அந்த அவன் பெண் கட்டின வழியில் மாமா இந்த ஐடியா கொடுத்தார், அந்த சொல்லிட்டு போயிட்டார். ஏன்னா அவன் நீதி தான் சொன்னான், ஏன்னா அவன் நடைமுறை சொன்னான். அதை மோசைக்கு பின்னால் எழுதுறாது அப்படி. ஆகையால் நானும் ஞானமும் அறிவுள்ள மனிதர்களை உங்களை கோத்திரங்களை வம்சங்களை தெரிந்து கொண்டு அவர்கள் தங்கள் தலைவராக இருக்க வேண்டும்படி 1000 பேருக்கு அதிபதிகளாகவும் 100 பேருக்கு அதிபதியாகவும் 50 பேருக்கு அதிபதியாகவும் 10 பேருக்கு அதிபதியாகவும் உங்களை கோத்திரங்களை அதிகாரிகளை ஏற்படுத்தி வைத்தேன். அவன் 1000 பேருக்கு அதிபதி, 100 பேருக்கு அதிபதி, இப்படி அப்படி செக்ஷனாக ஒவ்வொன்றா பிரித்து
அவன் சொல்லி கொடுக்குறான். வைத்தேன், அக்காலத்திலே உங்களுடைய நியாயாதிபதிகளை நான் நோக்கி, நீங்கள் உங்கள் சகோதரன் வியாட்சியங்களை கேட்டு இரு பட்சத்தாருடைய உங்கள் சகோதரரும் நீங்கள் அந்நியனுக்கு நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள். அதாவது தீர்ப்பு கரெக்டாக செய்யணும். முகத்தாச்சனம் பார்க்கக்கூடாது. இவன் காசு தரானா, அவன் காசு தானா, அவனுக்கு நமக்கு நன்மை செஞ்சானே, அவனுக்கு நம்ம உதவி செய்யணுமா அப்படின்னு சொல்லிட்டு நீ இப்படி பண்ணக்கூடாது. இந்த காலத்தில் ரெக்கமெண்டேஷன் தான் அதிகமாக இருக்கும். எங்கே பார்த்தாலும் ரெக்கமெண்டேஷன் வேண்டி இருக்குது. ஏன்னா மனுஷன் அப்படி ஆயிட்டான். அதனால் அது பண்ணக்கூடாதுன்னு மோசே முன்னாலே சொல்லியிருக்கிறாரு. ஆனால் மனுஷனுக்கு ரெக்கமெண்டேஷன் தேவைப்படுது உலகத்தில் ஜீவிக்கிறதுக்கு. ஏன்னா அதில் அவன் கொஞ்சம் தேறிக்கிடுவான். ரெக்கமெண்டேஷன் இருந்துச்சுன்னா அதெல்லாம் தேவையில்லை. நீதி செய்யும் பொழுது அது தேவையில்லை. நம்ம தப்பு செஞ்சால் தண்டனை அனுபவிக்கணும். நியாயத்தை செஞ்சால், நீதி செஞ்சால் பரிசுத்தத்துக்குள்ளே போகணும். பரிசுத்தமாகணும், இன்னும் பரிசுத்தமாகட்டும். அநியாயம் செய்யணும், இன்னும் அநியாயம் செய்யட்டும். அவன் அநியாயத்துக்கு ஏற்ற பலனை அடைவான். ஏன்னா இறக்கம்னு இல்லை ஒன்று இருக்குது. அந்த இறக்கத்தை, அதாவது நீதியும் செய்யணும், இறக்கத்தையும் பின்பற்ற வேண்டும். பரிசேயர் சதுசேயர்கள் எல்லாமே என்ன நீதியாக நடந்தாங்க. ஆனால் இறக்கத்தை கிணைக்கலை. நமது ஆண்டவர் எப்படின்னா இறக்கத்தை சிநேகித்தார். இறக்கத்தை சிநேகித்த போய் தான் அவர் மனுஷனாக வர வேண்டியது மீட்டுக்கொள்ள வேண்டியிருந்துச்சு. நீதியை செலுத்துகிற தேவன் தான் மாம்சத்தில் வந்தார். ஆகையால் ஞானமும் அறிவுள்ள மனிதராகிய உங்கள் கோத்திரங்களின் வம்சத்தாரில் தெரிந்து கொண்டு அவர்கள் உங்களுக்கு தலைவராக இருக்கும்படி 1000 பேருக்கு அதிபதிகளாகவும் 100 பேருக்கு அதிபதிகளாகவும் 50 பேருக்கு அதிபதிகளாகவும் 10 பேருக்கு அதிபதிகளாகவும் உங்கள் கோத்திரங்களில் அதிகாரிகளாகவும் ஏற்படுத்தி வைத்தேன். இது மோசே ஏற்படுத்தினது, கர்த்தர் ஏற்படுத்தலை. மோசே ஏன்னா அவனால் ஒரு நாள் சுமக்க முடியாது. ஆனால் மோசே மேலே தான் பரிசுத்தாவே அவர் இருந்தார். அதுக்கடுத்தால உன்னுடைய கணத்தில் கொஞ்சம் கொடுன்னு சொல்லிட்டு யோசுவாவை கொடுத்தாங்க. அதுக்கு தான் யோசுவா இதில் நடத்தி கொண்டு போகிறான். இப்போ நம்ம இதில் எல்லாமே ஆராயணுன்னா அந்த உலகத்தின் வழிபாடுகளை நம்ம புரிஞ்சுக்கலாம். அக்காலத்தில் உங்களுடைய நியாயாதிபதிகளை நான் நோக்கி, நீங்கள் உங்கள் சகோதரின் வியாட்சியங்களை கேட்டு இரு பட்சத்தாராகிய உங்கள் சகோதரருக்கும் அவருடைய தங்களுடைய அந்நியனுக்கும் நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள். அந்நியங்களும் அவங்களோட இருக்கிறாங்க. நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள், அநீதியின்படி செய்யக்கூடாது. ஒரு பக்கம் பார்க்கவே கூடாது. 2 பக்கம் நீதி இருக்குது. அந்த சாலமன் குணம் தான் சொன்னான் பார்த்தீங்களா, வான்னு சொல்லிட்டு வாழை கொண்டா அப்படின்னு சொன்னான். 2 வெட்டி இவளுக்கு பாதி அவளுக்கு பாதி கொடுங்கன்னு சொல்லும்போது நீதி எப்படி நிறைவேறிச்சு? அந்த நீதி மனுஷனுங்களுக்கு தெரிஞ்சுது. இந்த காலத்தில் தெரியாது எது நீதி எது அதிநீதி தெரியாது. ஒரு பக்கமாய் போய் ஒரு ஜனமாக கூட்டமாய் விழுந்து அழிவுக்குள் ஆகிறார்கள். அதனால தான் எல்லா பிரச்சனைகளும் வருது. நியாயத்திலே முகத்தாட்சணம் பாராமல் பெரியவனுக்கும் செவி கொடுப்பது போல சிறியவனுக்கும் செவி கொடுக்க கடவீர்கள். பார்த்தீங்களா, நியாயத்தில் முகத்தாட்சணம் பார்க்கக்கூடாது. பெரிய பணக்காரன் அவன் நம்மளுக்கு அப்படி செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒதுங்கிட்டு சொல்லக்கூடாது நியாயத்தீர்ப்பை. இவன் சிறியவன் தானே, இவனுக்கு நம்ம என்ன செய்யணும், செய்யாமல் போகலான்னு சொல்லி ஒரு செகண்டில் செய்யக்கூடாது. அப்படிங்கெல்லாம் வேதத்தில் எழுதியிருக்கு. இதை வச்சு தான் அந்த ஜட்ஜி அந்த இது எல்லாமே இதை வச்சு தான் வந்திருக்குது. வேதத்தின் அறிவை வச்சு தான் எல்லாம் வளர்ந்துருக்குது. மனுஷன் அதை தடவியாயிலும் கண்டுபிடிச்சா நல்லது. நியாயத்திலே முகத்தாட்சணம் பாராமல் பெரியவனுக்கு செவி கொடுப்பது போல பெரியவனுக்கு செவி கொடுப்பது போல நிலை இருக்கு. அப்போ பெரியவனுக்கு நினைச்சானா நியாயஸ்திரி செவி கொடுக்குறான். பெரியவனுக்கு செவி கொடுக்கிறது போல சிறியவனுக்கும் செவி கொடுக்க கடவீர்கள். நீ பெரியவன் சொல்ல மட்டும் அவனுக்கு செவி கொடுக்குற, செஞ்சிடும் சரி சார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நியாயத்தில் நிற்கிற சிறியவனுக்கும் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறார். இந்த காலத்தில் அப்படி இல்லை. அவன் பெரிய ஆள் அப்படி செஞ்சிடும் அப்படி செஞ்சான். அது தேவையில்லை. உன்னுடைய நீதி கந்தலானது. உள்ள பாதாளத்திலையும் போய் இருப்பா. நீ பாதாளத்திலையும் இவன் இருப்பான். ஆனால் கர்த்தருடைய பிள்ளை அப்படி இல்லை. லாசர் பிச்சை எடுத்தாலும் அவன் நீதியாக பிச்சை எடுத்து சாப்பிட்டவன் எங்கன்னா லாசரு எங்கே போய் உட்காந்துருந்தான்? ஆபிரகாம் மடியில் போய் உட்காந்துருந்தான். ஆண்டவரே சொல்கிறார், வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் உண்டாக்கின தேவன் அவர் வாயினால் சொல்கிறார். அவன் ஆபிரகாம் மடியிலே போய் உட்கார்ந்துருந்தான். இங்கே கஷ்டப்பட்டான். இங்கே சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருந்து நாய்கள் அவன் பருக்களை நக்கிச்சு அப்படின்ட்டு இருக்கு. அப்போ அவ்வளவு மோசமானவனுக்கு நீதி இல்லாமல் போச்சு, சாப்பாடு கிடைக்காம போச்சு. ஆனால் அவன் ஐஸ்வர்யவான், ஒரு சொட்டு தண்ணி கிடைக்கல. நீ இங்கே சம்பூர்ணமாய் வாழ்ந்தா, அவன் அங்கே அப்படி இல்லை. இங்கே ரொம்ப என்னை பின்பற்றி இருந்தான். அவருக்கு முன்பாக பரலோகத்தில் போயிருந்தான். பெரிய பிளவு தாண்டி போக முடியாது. இதெல்லாம் எதுக்கு நம்ம எழுதி வச்சிருக்காரு ஆண்டவர் ஓமைகளா? மனுஷன் நமக்கு விளங்கிக்கிட்டது தான். மனுஷன் நம்ம அதை உட்கொண்டு வளர்றது தான். அதனால் நீதி ஒருத்தன் இதாக இருக்கும்போது நீதியை பார்க்காத, கந்தலானவனை பாரு.
நியாயத்திலே முகத்தாட்சணம் பாராமல் பெரியவனுக்கு செவி கொடுக்கிறது போல சிறியவனுக்கும் செவி கொடுக்க கிடைவீர்கள். பெரியவனுக்கு நீ செவிக்க, சரி சார் செஞ்சிடும் சார், அப்படியாங்க சார் இப்படியாங்க சார்னு சொல்லிட்டு அவனை இது பண்ணிடுறது பெரியவனுக்கு. சிறியவனை கண்டுக்கிடவே இல்லை இவன் இப்படி சொல்லிட்டு. அதான் அந்த வசனம் எழுதியிருக்கார். எல்லாமே தேவன் எழுதின வசனம், மனுஷன் சொல்லலை. மனிதன் முகத்துக்கு பயப்படாதிருப்பாயாக. மனுஷன் முகத்துக்கு பயப்படாத, அவனை பயப்படாத. நீ உண்மை நேர்மை இருக்கும், உன்னுடைய நேர்மையில் நில்லு. நீ தவறி விழுந்தா சாரிக்கல் ஆண்டவர், சாரி ஆண்டவரே என் தெரியாமல் இதாக நடந்துட்டுனா ஒரு செகண்டில் ஆண்டவர் மன்னிப்பார், இது பண்ணுவார். அதான் அந்த எழுதுக்கார். நியாயத்திலே தேவனுடைய நியாய தீர்ப்பு தேவனுடையது. நியாய தீர்ப்பு உங்களுடையது இல்லை, தேவனுடையது. நீ எப்படி பண்ணாலும் செல்லாத சில நேரத்தில் கந்தலாக்கி விட்டு போயிடுவார். நியாய தீர்ப்பு தேவனுடையது. இப்பொழுது நமக்கு நியாயம் தீர்க்க வரணும். நம்ம நியாய தீர்ப்பு நாள் வரும் என்று நம்ம எதிர்நோக்கி கொண்டு இருக்கிறோமேன்னு இருக்கு, பைபிளில் இருக்குது. நியாய தீர்ப்பு நாள் வரும் என்று நம்ம எதிர்நோக்கி கொண்டு இருக்கிறோமே. மனுஷன் செஞ்ச அனைத்துக்கும் என்ன சொன்னா, அவன் வாயில் பேசின அனைத்துக்கும் ஒரு நாள் நியாய தீர்ப்பு உண்டு. அதனால் நியாய தீர்ப்புக்கு நம்ம நெருங்கி இருக்கிறோம். எதிராளியான உன்னை குற்றப்படுத்திக்கிட்டே இருப்பான். யோபை குற்றப்படுத்துகிற மாதிரி குற்றப்படுத்திக்கிட்டே இருப்பான். யோபாவுக்கு பயப்படல, ஆண்டவருக்கு தெரியும் யார் உண்மை உள்ளவன்னு சொல்லிட்டு. தேவனுக்கு யோபை பற்றி நிறையா தெரிஞ்சதுனால என்னுடைய தாசன்னு சொல்லிட்டார். அதே போல் நம்ம உலகத்தில் எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ துன்பம், எவ்வளோ யாவங்களும் வந்தாலும் சரி, என்னுடைய தாசன் அப்படின்னு சொன்னார். இதோ என்னுடைய தாசன்னு சொன்னதை இயேசுவானவர் சொன்னார். இயேசுவானவரை தேவன் சொன்னார். அவர் மனுஷனாக இருக்கும்பொழுது இது என்னுடைய தாசன் அப்படின்னு சொன்னார். நம்மளையும் ஆண்டவன் சொன்னால் இதோ என்னுடைய தாசன், இதோ என்னுடைய பிள்ளை. அவர்கள் குமாரனும் குமாரத்திகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர் நாமத்து மேல் விசுவாசம் உள்ளவர்கள் எத்தனை பேர்களோ, விசுவாசம் அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். உனக்கு ரைட்ஸு, என்னுடைய குமாரன் குமாரத்தி. அவருடைய வித்து அவனுக்கு இருக்கும்போது பாவம் செய்வன் நான் செய்ய மாட்டான். ஆனால் சாத்தான் பல வகையில் நம்மளை அதை தீட்டுக்குள்ளே ஆக்குவான். சாத்தான் அவன் ஒரு மனுஷன் அப்படிலாம் கிடையாது, மனுஷனுக்குள்ளே இருந்து தான் அவன் வேலை செய்வான். அவன் ஒரு ரூபம் அப்படிலாம் கிடையாது, மனுஷனுடைய இருதயத்துக்குள்ளே தான் இருந்து அவனுக்கு எதிராக போராடுவான். நியாயத்திலே முகத்தாட்சணம் பாராமல் பெரியவனுக்கு செவி கொடுக்கிறது போல சிறியவனுக்கும் செவி கொடுக்க கடவீர்கள். ஒரு கேஸ் இல்லை, நிறையா கேஸு. கடவீர்கள். நியாயத்தீர்ப்பு தேவனுடையது. உங்களுக்கு கடினமான காரியத்தை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ரொம்ப உங்களால் தீர்க்க முடியலைன்னா ஏன்ட்ட கொண்டு வந்துருங்கப்பாங்க. ஜட்ஜிக்கிட்டே நேராக போயிடலாம். ஜட்ஜிக்கிட்ட போய் நேராக போயிடலாம். நம்மளுடைய ஜட்ஜி யார்? இயேசுவானவர் தான் நம்மளுடைய ஜட்ஜி. அவருடைய என்னுடைய நியாயாதிபதி வாசற்படியில் என்று தட்டுகிறார். நியாயத்தீர்ப்பு தேவனுடையது. உங்களுக்கு கடினமாக இருக்கிற காரியத்தை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள், நான் அதை கேட்பேன் என்று சொல்லி நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் யாவையும் அக்காலத்திலே கட்டளையிட்டேன். நம்முடைய தேவனாய கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டபடியே நம்முடைய ஊரைப்பை விட்டு பிரயாணம் பண்ணி எரியோ மலை நாட்டிற்கு நேராக நீங்கள் கண்ட அந்த பாரமான பெரிய வனாந்திர வழி முழுவதும் நடந்தது வந்து காதேஸ் பர்னாவில் சேர்ந்தபோது, அப்பொழுது நான் உங்களை நோக்கி நம்முடைய தேவனாய கர்த்தர் நமக்கு கொடுக்கும் எமோரியனின் மலைநாட்டுக்கு வந்து சேர்ந்தீர்கள். இதோ உன் தேவனாய கர்த்தர் அந்த தேசத்தை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறார். உங்கள் பிதாக்களுடைய தேவனாய கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடியே நீ போய் அதை சுதந்திரித்துக்கொள். பயப்படாமலும் கலங்காமலும் இரு என்றேன். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்க. எல்லாமே அவர் தான் செய்வார், மனுஷன் ஒன்றும் செய்ய முடியாது. அவரே இஸ்ரவேல் ஜனங்களுக்காண்டி போராடி அந்த எதிராளிகள் ஜனங்களை எல்லாத்தையும் அழிக்க போகிறார். அதை நான் முன்னக்கூட்டி தான் சொல்கிறார். பயப்படாமலும் கலங்காமலும் இரு என்றேன். பயப்படாமல் கலங்கலனா, பயப்படாதேன்னு சொல்லுவார். ஒரு சின்னதுனாலும் மனுஷன் அவனை பயந்து பயங்காட்டுறாரு. அதிகாரம் கையில் இருக்கிறோன்னே பயங்காட்டுறது, ஏமாத்துறது. இயேசுவின் நாமத்தில் அப்பாலே போ சாத்தானே அப்படின்னு சொல்லணும்னு சாத்தானு. அப்போ அவனை ஒன்றுமே செய்ய முடியாது அவனால். பயப்படாமல் கலங்காமலும் இரு என்றான். அப்பொழுது நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வந்து நமக்காக அந்த தேசத்தை சோதித்து பார்க்கவும் நம்முடைய இன வழியாக அதில் சென்று இந்த பட்டணங்கள் போகலாம் என்று நமக்கு மறுசெய்தி கொண்டு வரவும் நமக்கு முன்பாக மனிதரை அனுப்புவோம் என்றீர்கள். அதாவது இவங்க எல்லாம்னு அங்கே போகல, ஆண்டவர் எல்லாம் சொல்லிட்டார் உங்களுக்கு எல்லாம் சேரும்னு சொல்லிட்டு. அவர் சர்வ வல்லமை படைத்த தேவன் ஒருவர் தான். வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் படைத்த தேவன் ஒருவர் தான். அவர் தான் சர்வ ஜீவ தயாபர பிதா, நித்திய ஜீவன், சதாகாலம் வாழ்கிறவர். மனுஷன் கொஞ்ச நாளில் வாழ்ந்துட்டு போயிடுவான். என்றென்றும் ஜீவிப்பவர். உலகத்தை உண்டாக்கினவர்
அவர் மனுஷனை உண்டாக்கி பூமியை உண்டாக்கி எல்லாத்தையும் உண்டாக்கின தேவன் சதாகாலம் உயிரோடிக்கிறார். அவர் தான் தேவன். அவரை தான் நம்ம நினைச்சணும் தொழுது கொள்ள வேண்டும். அவர் தான் மோசே மூலமாக இது எல்லாமே சொல்கிறாரு. பயப்படாமலும் கலங்காமலுங்கிறார். அப்போ அந்த சந்ததி எல்லாம் வளருது தேவனுடைய பிள்ளை. இப்போ நம்ம என்ன சொல்லலாம், கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார் என்று நம்ம தாராளமாக சொல்லலாம். அவரை தான் நம்ம என்ன சொல்லலாம், மேய்த்து வழிநடத்தி வருகிறார். அவருடைய அன்புக்குள்ளே பிரவேசிக்கணும். இது எல்லாம் சொல்லிட்டு என்ன சொன்னா, இது எல்லாமே அந்த இதில் சொல்லிட்டு இதுக்கு முன்னால் நீங்கள் உங்களை அனுப்புனேன், நீங்கள் என்னெல்லாம் செஞ்சீங்கன்னு சொல்லி அதை சொல்கிறாரு. அதில் கொஞ்சம் வசனம் நிறையா இருக்குது, டைம் ஆகிட்டு இருக்குது. அப்பொழுது நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வந்து நமக்காக அந்த தேசத்தை சோதித்து பார்க்கவும் நம்முடைய இன்ன வழியாக அதில் சென்று இன்ன பட்டணங்களுக்கு போகலாம் என்று நமக்கு மறு செய்தி கொண்டு வரவும் நமக்கு முன்னே மனிதரை அனுப்புவோம் என்றீர்கள். எல்லாமே சொல்லிட்டாங்க. நமக்கு முன்னாடி மோசேக்கிட்ட இவங்க சொல்கிறாங்க, ஜனங்கள் இஸ்ரவேல் புத்திரர், நம்ம என்ன வழியாக போய் அந்த பட்டணங்களெல்லாம் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி நீ மறு செய்தியாக கூட இவங்களை யாருன்னா தூதர்களை இவங்களை அனுப்போம். அதாவது அந்த 12 கோத்திரத்துக்கும் 12 பேரை ஆண்டவர் அனுப்பினார். அது சுற்றி பார்க்க, கானான் தேசத்தை சுற்றி பார்க்க அனுப்பினார். அனுப்புவோம் என்று இவர்கள் தான் சொல்கிறாங்க. அந்த தேசம் எப்படி இருக்கிறது, இவர் ஆண்டவர் இப்படிலாம் சொல்லியிருக்கிறார, உங்களுக்கு எழுகையெல்லாம் சொல்லிட்டாரு, நீங்கள் அப்படி இருக்கணும் அப்படின்னு எல்லாமே சொல்லிட்டாரு மோசே மூலமாக. நம்ம போய் பார்த்து அனுப்புவோம் அப்படின்னு சொல்லி இந்த 12 கோத்திரத்தில் ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒவ்வொருத்தர் அனுப்புகிறாங்க. ஆனால் யோசுவாவும் கால் மிதித்த தேசம்தான், யோசுவா கால் மிதித்த தேசம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. யோசுவாவும் யோசுவாவுக்கும் காலேப்புக்கும் தான் அவன் கால் மிதித்து வந்த தேசம் பூரா கொடுக்கப்பட்டு, மற்றவங்கெல்லாம் திருப்பி போனவங்க, இவங்களை பயந்தாங்களி. அதெல்லாம் பின்னால் பார்க்க இருக்கிறோம். இதோட இந்த அதிகாரத்தை முடிச்சிடும். என்னென்னா, மறு செய்து கொண்டு வரவும் நமக்கு முன்னே மனிதரை அனுப்புவோம் என்றீர்கள். 22ஆம் வசனத்து வரைக்கும் முடிச்சிருக்கோம். ஜெபம். எங்களை நேசிக்கிற பரிசுத்தம் உள்ள பரலோக பிதாவே, பரிசுத்த தேவனே, உம்மை அறிவது நித்திய ஜீவன் ஆண்டவரே, உம்முடைய ஜீவன் எங்களுக்குள்ளே இருப்பதற்காக நன்றியப்பா. கிறிஸ்து மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம் என்று அன்று ஆண்டவரே அந்த இவருக்கு சொன்னது போல், அந்த பவுலுக்கு சொன்னது போல் அந்த நிருபங்களிலே எங்களுக்கு எழுதி வைத்திருக்கிறப்பா. நீர் எங்களோடு இருப்பதற்காக நன்றியப்பா. நாங்கள் உண்மை கண்டுகொண்டு உண்மையிலே மகிழ்ந்திருக்க கிருபை தாங்க. எங்களிலே அநீதிகள், குற்றங்கள், குறைகள் எல்லாம் சாத்தான் கொண்டு வருகிற சகல உபாயங்களிலிருந்து எங்களை விடுதலையாக்கி தர வேண்டுமா செபிக்கிறப்பா. எங்களுக்கு கைன் பிரயாசங்கள், வேலைகள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த ஞானத்தையும் புத்தியும் அறிவு விவேகத்தையும் உண்மையிலே அன்பு கூறுகிற அன்பை தர வேண்டுமா செபிக்கிறேன். சுத்த இருதயத்தை தாங்க, நிலவரமான உம்முடைய ஆவி எங்களோடு எப்பொழுதும் வாசம் செய்ய வேண்டுமா செபிக்கிறேன். ஏசப்பா உமக்கு தோத்திரம். எங்களுக்காக நீர் எல்லாவற்றையும் சிலுவையிலே சம்பாதித்தீர் ஆண்டவரே. உம்முடைய சம்பாதித்தினாலே, உம்முடைய தழும்புகளினாலே நாங்கள் குணமான ஆண்டவரே. சோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் ஜீவனுள்ள பரமபிதாவே. ஆமென்.